வணக்கம். மாலைமுரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். திமுக பொருளாளர் துரைமுருகனுக்கு சொந்தமான இடங்களில் 23 கோடியே 50 லட்சம் ரூபாய் பறிமுதல். வருமான வரித்துறை சோதனையை எதிர்த்து வேட்பாளர் கதிர் ஆனந்த் நீதிமன்றத்தில் முறையீடு. வருமான வரி சோதனை குறித்து தலைமை தேர்தல் ஆணையத்துக்கு தகவல் அளிக்கப்படும். வேலூரில் தேர்தல் ரத்தாகுமா என்பதை ஆணையமே முடிவு செய்யும் எனவும் சத்யபிரதா சாஹூ பேட்டி. தமிழகத்தின் வளர்ச்சிக்காக பாஜகவுடன் கூட்டணி வைத்திருப்பதாக முதலமைச்சர் பழனிசாமி பேச்சு. திமுக கூட்டணி கொள்கையற்ற சந்தர்ப்பவாத கூட்டணி எனவும் பாய்ச்சல். அதிமுகவுடன் அமமுகவை இணைக்க பேச்சு நடைபெற்று வருவதாக மதுரை ஆதீனம் தகவல். பொய்யை பரப்பினால் சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என டிடிவி தினகரன் எச்சரிக்கை. நாடாளுமன்ற தேர்தலை நியாயமான முறையில் சந்திக்கிறது பாஜக என தமிழிசை பேட்டி. பாரதிய ஜனதா கட்சி தமிழ் மண்ணுக்கும் தமிழ் இனத்துக்கும் ஒவ்வாத கட்சி என சிதம்பரம் கருத்து. வேலூரில் திமுக பொருளாளர் துரைமுருகன் மற்றும் அவரது நண்பர்கள் வீட்டில் வருமான வரித்துறை நடத்திய சோதனையில் வாக்காளர்களுக்கு விநியோகிக்க வைக்கப்பட்டிருந்த 23 கோடியே 50 லட்சம் ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டது. வேலூரில் சில தினங்களுக்கு முன்பு திமுக பொருளாளர் துரைமுருகனுக்கு சொந்தமான இடத்தில் நடத்தப்பட்ட சோதனையில் ஆவணம் இல்லாத 10 லட்சம் ரூபாய் கைப்பற்றப்பட்டிருந்தது. இதனையடுத்து அவரது நண்பர்கள் வீட்டில் வருமான வரித்துறையினர் அதிரடி சோதனை நடத்தினர். இதில் பள்ளிக்குப்பத்தில் உள்ள திமுக பிரமுகர் பூஞ்சோலை சீனிவாசனுக்கு சொந்தமான சிமெண்ட் குடோனில் 18 கோடியே 50 லட்சம் ரூபாயும், கல்புதூரில் துரைமுருகனுக்கு நெருக்கமான அஸ்கர் அலி வீட்டில் 5 கோடி ரூபாயும் மூட்டை மூட்டையாக பறிமுதல் செய்யப்பட்டது. மேலும் திமுக முக்கிய பிரமுகர் பெருமாள் வீட்டில் முக்கிய ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டுள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்தனர். அவைகள் அனைத்தும் வாக்காளர்களுக்கு பணப்பட்டுவாடா செய்வதற்காக வைக்கப்பட்டிருந்தது என தெரியவந்தது. வேலூர் நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிடும் தமது மகன் கதிர் ஆனந்தை வெற்றி பெற செய்வதற்காக துரைமுருகன் பதுக்கி வைத்திருந்ததாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இதனையடுத்து துரைமுருகனுக்கு சொந்தமான கல்வி அறக்கட்டளையில் வருமான வரித்துறையினர் மீண்டும் சோதனை நடத்தி வருகின்றனர். இந்த தொடர் சோதனை மற்றும் கோடிக்கணக்கான பணம் பறிமுதல் சம்பவத்தால் திமுக தொண்டர்கள் மிகவும் கலக்கத்தில் உள்ளனர். வேலூரில் திமுக பிரமுகர் வீட்டில் 5 கோடி ரூபாய் கைப்பற்றப்பட்டதை அடுத்து வருமான வரித்துறை சோதனையை எதிர்த்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் துரைமுருகன் மகன் கதிர் ஆனந்தன் மேல்முறையீடு செய்துள்ளார். வேலூரில் திமுக பொருளாளர் துரைமுருகன் மற்றும் அவருடைய நண்பருக்கு சொந்தமான இடத்தில் தொடர்ந்து வருமான வரித்துறை சோதனை நடத்தி வருகிறது. இதில் வாக்காளர்களுக்கு விநியோகிக்க வைக்கப்பட்டிருந்த 5 கோடி ரூபாய் மூட்டை மூட்டையாக பறிமுதல் செய்யப்பட்டது. இதனையடுத்து வருமான வரித்துறை சோதனையை எதிர்த்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் துரைமுருகன் மகன் கதிர் ஆனந்த் முறையீடு செய்துள்ளார். தேர்தல் சமயத்தில் தொடர் சோதனை நடத்தப்படுவதால் தங்களால் பிரச்சாரம் செய்ய முடியவில்லை என அவர்கள் தெரிவித்தனர். தேர்தல் பிரச்சார பணிகளை வருமான வரித்துறையினர் தடுப்பதாகவும் அவர்கள் குற்றம் சாட்டினர். எனவே வேலூர் தொகுதி வேட்பாளர் கதிர் ஆனந்தனை பிரச்சாரத்திற்கு செல்ல உத்தரவிடுமாறு முறையீடு செய்யப்பட்டுள்ளது. இதனை மனுவாக தாக்கல் செய்தால் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படும் என சென்னை உயர்நீதிமன்றம் தெரிவித்துள்ளது. இதனால் வருமான வரித்துறை சோதனைக்கு எதிரான வழக்கு விரைவில் நடைபெறும் என எதிர்பார்க்கப்படுகிறது. வேலூரில் திமுக பொருளாளர் துரைமுருகன் இல்லத்தில் கத்தையாக கோடிக்கணக்கில் பணம் கைப்பற்றப்பட்டது. இதுகுறித்து தமிழக தேர்தல் ஆணையரிடம் நமது செய்தியாளர் நந்தினி நடத்திய நேர்காணலை இப்போது பார்ப்போம். வேலூரில் கட்டுக்கட்டாக பணம் பறிமுதல் செய்யப்பட்டது. இது குறித்து தமிழக தலைமை தேர்தல் ஆணையர் சத்யபிரதா சாஹூ நம்முடன் இருக்கிறார். அவரிடம் கேட்கலாம். சார் வணக்கம் சார். வேலூரில் கட்டுக்கட்டாக பணம் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. இது குறித்து தேர்தல் ஆணையம் எந்த மாதிரியான நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது? இது குறித்து தகவல் சொல்லுங்கள் சார். இது குறித்து இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் இதுவரைக்கும் நம்மகிட்ட டீட்டெயில் இன்ஃபர்மேஷன் இன்னும் கொடுக்கல. என்ன இன்ஃபர்மேஷன் ஷோஃபார் கொடுத்துருக்காங்கனாக்கா அது ஒரு 2 days முன்னாடி ஒரு சில சர்ச்சஸ் அவங்கெல்லாம் பண்ணியிருந்தாங்க. அது தொடர்ந்து இன்னைக்கு பண்ணியிருக்காங்க. டீட்டெயில் ரிப்போர்ட் நாங்கள் காத்திருக்கோம். ஸோ அது வந்த உடனே அடுத்த நடவடிக்கை எடுத்துக்கலாம். சார், இதில் ஒரு குறிப்பிட்ட கட்சியை சார்ந்தவர்களோ ஒரு குறிப்பிட்ட நபரோ இதில் தொடர்பு இருக்கும் பட்சத்தில் அவங்க மீது எந்த மாதிரியான நடவடிக்கை எடுக்கப்படும்? அதிகபட்சமாக அவர்கள் மேலே எடுக்கப்படும் நடவடிக்கை எந்த மாதிரி இருக்கும் சார்? இதில் இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் அவங்களோட ரூல்ஸ் படி என்னென்ன நடவடிக்கை எடுப்பாங்க அதை எடுத்துகிட்டு நம்மக்கிட்ட எலெக்ஷன் சம்மந்தப்பட்ட ஏதோ இன்ஃபர்மேஷன் இருந்தால் அதை சொல்லுவாங்க. அதில் அது குவாண்டம் எவ்வளோ
எவ்வளோ குவான்டிட்டி அது கேஷ் பறிமுதல் பண்ணியிருக்காங்க, அப்புறம் அதில் பார்ட்டி ஆர் ஏதோ கேண்டிடேட் அவங்க இன்வால்வ் இருக்கிறாங்களா, அவங்களுடைய பணமா, அதெல்லாம் நம்ம டீட்டெயில் நமக்கு வந்துச்சு பாடும். நம்ம எலெக்ஷன் கமிஷனுக்கு அது இன்ஃபார்ம் பண்ணுவோம். எலெக்ஷன் கமிஷனில் அது ஃப்ரீ அண்ட் ஃபேர் போல் முறையில் என்னென்ன பண்ணணுமோ அது அந்த நம்மக்கிட்ட அடுத்த டைரெக்ஷன் கொடுப்பாங்க. முன்னாடி கூட நீங்கள் எல்லாம் தமிழ்நாட்டில் ஒரு சில கேஸில் லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் சீஜர் அந்த மாதிரி இதெல்லாம் பார்த்தா ஸ்ட்ரிக்ட் ஆக்ஷன்லாம் எடுத்திருக்காங்க. ஆனால் அதெல்லாம் எலெக்ஷன் கமிஷன் கிட்டே நம்ம ரிப்போர்ட் அனுப்பிச்சதுக்கு அப்புறம் அவங்க ஒரு உத்தரவு என்ன கொடுக்குறாங்க அது நம்ம எதிர்பார்க்கணும். சார், வருமான வரித்துறையிடம் இருந்து இதுவரைக்கும் ஏதாவது தகவல், அதாவது எவ்வளவு கைப்பற்றப்பட்டிருக்கிறது குறித்த ஏதாவது தகவல் வந்திருக்கா? முழு விவரம் எப்போது எதிர்பார்க்கலாம் சார்? இல்லை, இப்போ நான் அதில் சொல்ல முடியாது. ஏன்னா அவங்க சர்ச்சஸ் இஸ் ஆன்கோயிங் ப்ரொசீஜர். அவங்களோட ரிப்போர்ட் வந்த உடனே நான் தகவல். நிச்சயமாக. அதாவது வேலூரில் கைப்பற்றப்பட்ட பணம் குறித்து வருமான வரித்துறை அறிக்கை தாக்கல் செய்த பிறகு அதை தேர்தல் ஆணையத்திற்கு முறையாக அனுப்பி வைக்கப்படும் என தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ நம்மிடம் தெரிவித்திருக்கிறார். மாலைமுறை செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் சந்தோஷுடன் செய்தியாளர் நந்தினி. தமிழகத்தின் வளர்ச்சி திட்டங்களை நிறைவேற்ற பாஜகவுடன் அதிமுக கூட்டணி அமைத்துள்ளதாக தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். கரூர் மக்களவைத் தொகுதி அதிமுக வேட்பாளர் தம்பிதுரையை ஆதரித்து புதுக்கோட்டை மாவட்டம் மாத்தூரில் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி பிரச்சாரம் மேற்கொண்டார். அப்போது தொகுதி மக்களின் குறைகளை கேட்டு தீர்த்து வைப்பதில் தம்பிதுரை முதன்மையானவர் என குறிப்பிட்டார். தமிழகத்தின் வளர்ச்சி திட்டங்களை நிறைவேற்றவே பாஜகவுடன் அதிமுக கூட்டணி அமைத்துள்ளதாக தெரிவித்தார். திமுகவையும் காங்கிரஸையும் கடுமையாக எதிர்த்த வைகோ அந்த கட்சிகளுடன் சேர்ந்துள்ள கூட்டணி சந்தர்ப்பவாத கூட்டணி எனவும் முதலமைச்சர் குறிப்பிட்டார். வாக்கு வங்கி உள்ள கட்சிகள் ஒன்றாக சேர்ந்து மக்களுக்கு சேவை செய்வதற்காக, தமிழகத்திற்கு தேவையான திட்டங்களை பெறுவதற்காக, தமிழகத்துக்கு தேவையான வளர்ச்சி பணிகளை மேற்கொள்வதற்காக அமைக்கப்பட்ட கூட்டணி நம்முடைய கூட்டணி. ஆனா எதிர்க்கட்சியில் கூட்டணி என்ன? சந்தர்ப்பவாத கூட்டணி. வைகோ எந்த அளவுக்கு பேசினார் எல்லாத்துக்கும் தெரியும். திமுக இருக்கக்கூடாதுன்னு திமுக வெளியே போய் அவர் திட்டு யாருமே விமர்சனம் செய்ய அந்த அளவுக்கு திமுக விமர்சனம் செஞ்சார். ஸ்டாலின் விமர்சனம் செஞ்சார். இன்னைக்கு அவரு அடுத்த முதலமைச்சர். எவ்வளவு வேதனையான செயல். காங்கிரஸ் மக்கள் விரோத கட்சின்னு சொன்ன வைகோ காங்கிரஸ் பொறுப்பாளர் நம்முடைய காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி நாட்டுடைய பிரதமர் அவரே சொல்றார். முதல் ஒரு கருத்து, இப்போது கருத்து. அது மட்டும் இல்ல, ஈரோட்டில் திமுக சின்னத்தில் போய் நிற்கிறார். இவர் வச்சிருக்கிற கட்சி மதிமுக, மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம். அதை மாத்தி போடணும் நம்ம சொல்லக்கூடாது. மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் கட்சின்னு வச்சுக்கிட்டு திமுக சின்னத்தில் போய் இவருடைய கேண்டிடேட் நிறுத்திருக்காங்க. இப்படி கொள்கை இல்லாத கட்சிகள், மாறுபட்ட கருத்துள்ள கட்சிகள், அதுபோல இன்றைக்கு மக்கள் ஏற்றுக்கொள்ளாத கட்சிகள். அதனாலதான் நாங்க சொல்றோம், அந்த கட்சியெல்லாம் சுயநலத்திற்காக அமைக்கப்பட்ட கூட்டணிகள். கரூர் தொகுதியில் வளர்ச்சி திட்டங்களை விரைவுபடுத்தவும் மத்தியில் நிலையான ஆட்சி அமையவும் தம்பிதுரைக்கு இரட்டை இலை சின்னத்தில் வாக்களிக்குமாறு கூறி முதலமைச்சர் வாக்கு சேகரித்தார். அதிமுகவுடன் தினகரன் இணையும் காலம் வரும் என மதுரை ஆதீனம் தெரிவித்துள்ளார். மதுரை ஆதீனத்தின் 75வது பிறந்தநாள் விழா மீனாட்சி அம்மன் கோவில் அருகே உள்ள மடத்தில் நடைபெற்றது. அப்போது பேசிய மதுரை ஆதீனம் அதிமுக பாஜக கூட்டணியை தேர்தலில் வெற்றி பெற செய்ய வேண்டும் என கேட்டுக் கொண்டார். தினகரனால் அதிமுகவுக்கு எந்த பாதிப்பும் ஏற்படாது என குறிப்பிட்டார். அதிமுக வலுப்பெற வேண்டுமானால் தினகரனும் இணைந்து செயல்பட வேண்டும் என தனது விருப்பத்தை தெரிவித்தார். அதிமுகவுடன் தினகரன் இணையும் காலம் வரும் என்றும் அதிமுகவில் தினகரனை இணைப்பதற்கான பேச்சு நடைபெற்று வருவதாகவும் மதுரை ஆதீனம் தெரிவித்தார். அதிமுகவுக்கும் தனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்று தினகரன் சொல்லுவாரா? நீதிமன்றத்திலே சொல்லுவாரா? என்ற கேள்வியை கேட்க நாங்கள் விரும்புகிறோம். அது மாத்திரமல்ல, இப்போது சேராமல் இருக்கலாம், தேர்தலின் போது சேராமல் இருக்கலாம். ஆனால் நிச்சயமாக ஒரு நாள் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தோடு அமமுக இணைவது உறுதியான செய்தி என்பதை ஆணித்தரமாக சொல்ல நாங்கள் விரும்புகிறோம்.
அதிமுகவுடன் இணைய பேச்சு நடைபெற்று வருவதாக பொய்யான தகவலை பரப்பினால் மதுரை ஆதீனம் மீது சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என தினகரன் தெரிவித்துள்ளார். அமமுக துணை பொதுச் செயலாளர் தினகரன் வெளியிட்டுள்ள அறிக்கையில் மதுரை ஆதீனம் கூறியிருப்பது அடிப்படை ஆதாரமற்றது எனவும் அதிமுகவுடன் சேர்வதற்கான தேவையும் இல்லை என குறிப்பிட்டுள்ளார். இணைப்பு பேச்சு நடப்பது உண்மையானால் அதை செய்வது யார் என வெளிப்படையாக அறிவிக்க வேண்டியதுதானே என கேள்வி எழுப்பியுள்ளார். பொய் செய்திகளை தொடர்ந்து பரப்பினால் மதுரை ஆதீனம் அருணகிரி மீது சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என தினகரன் எச்சரித்துள்ளார். ஜம்மு காஷ்மீரின் பூஞ்ச் மாவட்டத்தில் பாகிஸ்தான் ராணுவம் அத்துமீறி தாக்கியதில் இந்திய ராணுவ வீரர் ஒருவரும் 5 வயது சிறுமியும் உயிரிழந்தனர். ஜம்மு காஷ்மீரின் பூஞ்ச் மாவட்டத்தில் மான்கோட்டை, கிருஷ்ணாகாட்டி பிரிவுகளில் பாகிஸ்தான் ராணுவத்தினர் அத்துமீறி துப்பாக்கிச்சூடு நடத்தினர். இதில் 5 வயது சிறுமி உயிரிழந்தார். எல்லை பாதுகாப்பு படை வீரர்கள் உட்பட 12 பேர் காயமடைந்தனர். பலத்த காயமடைந்த பிஎஸ்எஃப் ஆய்வாளர் மருத்துவமனையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். தப்ராஜ், மான்கோட்டை, ஷாப்பூர், கேர்னி ஆகிய பகுதிகளில் பாகிஸ்தான் படையினர் பீரங்கி குண்டுகளால் தாக்கியதில் வீடுகள் சேதமடைந்தன. ஷாப்பூர் பிரிவில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக எல்லைப் பகுதியில் உள்ள பள்ளிகள் மூடப்பட்டன. பொள்ளாச்சியில் நடந்த பாலியல் விவகாரம் குறித்து புகார் அளித்த பெண்ணின் விவரத்தை வெளியிட்ட கோவை எஸ்பி பாண்டியராஜன் பணியிட மாற்றம் செய்யப்பட்டார். பொள்ளாச்சி பாலியல் கொடூர வழக்கில் மெத்தனமாக நடந்து கொண்டது, புகார் அளித்த பெண்ணின் அடையாளத்தை வெளியிட்டது என பல்வேறு குற்றச்சாட்டுகளுக்கு உள்ளானவர் கோவை மாவட்ட எஸ்பி பாண்டியராஜன். இந்நிலையில் பாண்டியராஜனை காத்திருப்பு பட்டியலில் வைத்திருப்பதுடன் புதிய எஸ்பியாக சுஜித்குமார் நியமனம் செய்யப்பட்டுள்ளதாக தமிழக அரசு அறிவித்துள்ளது. இதேபோல் பொள்ளாச்சி டிஎஸ்பியாக இருந்த ஜெயராம் மாற்றப்பட்டு அவருக்கு பதில் புதிய டிஎஸ்பியாக சிவக்குமார் நியமிக்கப்பட்டுள்ளார். பொள்ளாச்சி கிழக்கு காவல் நிலைய ஆய்வாளர் நடனேசனும் மாற்றப்பட்டு அவருக்கு பதில் புதிய ஆய்வாளராக வெங்கட்ராமன் நியமிக்கப்பட்டுள்ளார். பாரதிய ஜனதா கட்சி தமிழ் மண்ணுக்கும் தமிழ் இனத்துக்கும் ஒவ்வாத கட்சி என்று முன்னாள் மத்திய அமைச்சர் ப. சிதம்பரம் தெரிவித்துள்ளார். சிவகங்கையில் நடைபெற்ற தேசிய முற்போக்கு கூட்டணி செயல் வீரர்கள் கூட்டத்தில் உரையாற்றிய அவர், பெரியார் வழியில்தான் காங்கிரஸ் பீடு நடை போட்டு வருவதாகவும் பன்முகத்தன்மைக்கு முற்றுப்புள்ளி வைக்க பாஜக முயன்று வருவதாகவும் தெரிவித்தார். பாரதிய ஜனதா கட்சி என்பது தமிழ் இனத்துக்கு தமிழ் மண்ணுக்கு ஒவ்வாத கட்சி. அதை புரிஞ்சுக்கணும். கலைஞர்கள் மறைந்த பிறகு நடைபெறும் முதல் தேர்தலிலே இதை நான் அழுத்தம் திருத்தமாக சொல்வதற்கு காரணம் 100 ஆண்டு கால வரலாற்றை, 100 ஆண்டு கால அரசியல் கலாச்சாரத்தை, 100 ஆண்டு காலம் இந்த இனம் தமிழன் என்று ஒரு இனம் உண்டு, அவனுக்கென்று ஒரு குணம் உண்டு என்று பாடினார்களே, அந்த 100 ஆண்டு இனத்தினுடைய குணத்தை பாழ்படுத்த சிதைக்க வந்த பாரதிய ஜனதா கட்சி இந்த மண்ணிலே ஒரு நாளும் அது நட முடியாது, நட விடமாட்டோம், வளர விடமாட்டோம் என்ற உறுதியை எடுத்துக்கொள்ள. உதயநிதி ஸ்டாலின் பேச்சுக்கள் அதிமுகவினரை உசுப்பிவிடும் விதமாக இருப்பதாகவும் அவர் அப்படி பேசுவது நல்லதுதான் என்றும் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி தெரிவித்துள்ளார். சிவகாசியில் தேர்தல் பணிமனைகளை திறந்து வைத்து உரையாற்றினார். அப்போது தப்புத்தாளம் போடும் திமுக கூட்டணிக்கு வரும் தேர்தலில் மூடு விழா நடத்தப்படும் என்றார். மக்கள் யாருக்கு வாக்களிக்கிறாங்க, இப்படிலாம் பேசினா தாங்க எங்க கட்சிக்காரனுக்கு ரோசம் வரும். இப்படி அதிமுக சொன்னா தானே எங்க கட்சிக்காரன் படுத்து கிடந்த முறை யாரா சொன்னான்னு கேட்பான், கருணாநிதி பேர அப்படியே அவனும் திருந்தல வேகமா வருவான் ரோட்டுக்கு. இது அவன் எங்க கட்சிக்காரங்களை உசுப்பி விடுற மாதிரி தான் நாங்கள் நினைக்கிறோம். பேசாம இருக்கிறவங்க கூட துண்டை தோல்ல ஓட்டு வேட்டியை கட்டி வந்துருவான். இப்படி பேசுறது நல்லது நினைச்சிட்டு இருக்கோம். ஏன்னா பட்டாசு உரிமையாளர் பூரா எங்க அதிமுக கட்சியில நிர்வாகியா இருக்காங்க, அவங்கள்ட்ட கேளுங்க. பட்டாசு சாலையில் எந்த காரணத்தை மட்டும் அடைப்பதற்கு வாய்ப்பே கிடையாது. தொழிலாளர்களுக்கு வேலை கிடைக்கும், பட்டாசு சாலை திறந்தே இருக்கும். அதெல்லாம் எல்லாம் முடிச்சு நல்லா கோர்ட்டு உத்தரவுல எல்லாம் வாங்கியாச்சு. சும்மா இவர் 5 வருஷம் எங்கேயே காணாமட்டு இப்போ கேட்கறது. திமுகவினர் 8 ஆண்டுகளாக ஆட்சியில் இல்லாத போதே அவர்களது இல்லங்களில் பல கோடி ரூபாய் பிடிபட்டு இருப்பதாக தமிழக பாஜக தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்துள்ளார். தூத்துக்குடியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தமிழக பாஜக நியாயமான முறையில் தேர்தலை சந்தித்து வருவதாகவும் தமிழகத்தில் தங்களது கட்சிக்கு ஏதுவான சூழல் நிலவுவதாகவும் தெரிவித்தார். காங்கிரஸ் அறிவித்துள்ள 72,000 ரூபாய் திட்டத்தை ஒருபோதும் செயல்படுத்த முடியாது என்றும் தங்களது ஆட்சியில் விவசாயிகளுக்கான திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு இருப்பதாகவும் தமிழிசை கூறினார். தூத்துக்குடியில் கிடைக்கும் வாழை போன்ற பொருட்களை கொண்டு சிறு சிறு தொழிற்சாலைகள் ஏற்படுத்த நடவடிக்கை எடுக்கப்படும் என்றார். இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட் ஒரு தனி அமைப்பு. அவர்களுக்கு சந்தேகம் வந்தா கூட தேர்தல் நேரத்தில் அதை நடைமுறைப்படுத்த கூடாது என்று
நினைத்தால் என்ன அர்த்தம்? அவர்கள் சந்தேகம் உறுதி செய்யப்பட்டிருக்கிறது, கட்டுக்கட்டாக பணம் பிடிபட்டிருக்கிறது. ஆக கடந்த 8 வருஷமா தமிழ்நாட்டில் அவங்க ஆட்சியில் இல்லை, கடந்த 5 வருஷமா மத்தியில் அவங்க ஆட்சியில் இல்லை. ஆக அப்படி இருக்கும் பொழுதே இப்படி அவர்கள் நடந்து கொண்டார்கள் என்றால் மக்கள் நன்றாக சிந்திக்க வேண்டும் என்பதைத்தான் நான் இங்கே மக்களிடம் எடுத்து கூறுகிறேன். திருவாரூர் தியாகராஜ சுவாமி கோவில் பங்குனி திருவிழாவையொட்டி நடைபெற்ற ஆழி தேரோட்டத்தை பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் கண்டுகளித்தனர். திருவாரூர் தியாகராஜ சுவாமி கோவில் ஆழித்தேர் 98 அடி உயரமும் 64 அடி விட்டமும் 300 டன் எடையும் கொண்டது. பங்குனி திருவிழாவையொட்டி ஆழி தேரோட்டத்தை மாவட்ட ஆட்சியர் ஆனந்த், வேளாக்குறிச்சி ஆதீன நிர்வாக அதிகாரி கவிதா ஆகியோர் வடம்பிடித்து இழுத்து தொடங்கி வைத்தனர். ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வடம்பிடித்து தேரிழுத்து ஆரூரா தியாக கேசா என்ற பக்தி முழக்கத்துடன் வழிபாடு செய்து பரவசமடைந்தனர். 4 வீதிகளிலும் ஆழித்தேர் அசைந்தாடி வந்த அழகை இருபுறமும் திரண்டிருந்த ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் கண்டுகளித்தனர். நாமக்கல் அருகே உரிய ஆவணங்கள் இல்லாமல் கொண்டு சென்ற 3 கோடி ரூபாய் மதிப்பிலான தங்க நகைகளை தேர்தல் பறக்கும் படையினர் பறிமுதல் செய்தனர். நாமக்கல் கீரம்பூர் பகுதியில் தேர்தல் பறக்கும் படையினர் வாகன சோதனையில் ஈடுபட்டனர். அப்போது சேலத்தில் இருந்து வந்த ஒரு காரில் உரிய ஆவணங்கள் இன்றி 3 கோடி ரூபாய் மதிப்பிலான தங்க நகைகள் இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டது. இந்த நகைகள் அதிகாரிகள் கைப்பற்றினர். இந்த நகைகள் சேலத்தில் உள்ள நகைக்கடையில் இருந்து மதுரை, நெல்லை, தூத்துக்குடி, கன்னியாகுமரி உள்ளிட்ட நகைக்கடை கிளைக்கு எடுத்துச் செல்வதாக காரில் வந்தவர்கள் தெரிவித்தனர். ஆனாலும் உரிய ஆவணங்கள் இல்லாததால் நகையை அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். நகைகளை கருவூலத்தில் ஒப்படைத்த அதிகாரிகள் உரிய ஆவணங்களை ஒப்படைத்து நகைகளை பெற்று செல்லும்படி அறிவுறுத்தினர். சமூக வலைதளங்களில் திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் குறித்து அவதூறாக விமர்சனம் செய்த அரசு அலுவலர் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டார். கிருஷ்ணகிரி மாவட்டம் தேன்கனிக்கோட்டை அருகே உள்ள கோலட்டி ஊராட்சி மன்ற செயலாளராக பணியாற்றி வருபவர் தர்மராஜ். இவர் சமூக வலைதளங்களில் மு.க. ஸ்டாலின் குறித்து அவதூறாக விமர்சனம் செய்துள்ளார். இதுகுறித்து கிருஷ்ணகிரி மேற்கு மாவட்ட திமுக செயலாளரும் தளி சட்டமன்ற உறுப்பினருமான பிரகாஷ் என்பவர் மாவட்ட தேர்தல் அதிகாரி பிரபாகரிடம் புகார் அளித்தார். அவர் அளித்த புகாரின் பேரில் விசாரணை மேற்கொண்ட அதிகாரி தர்மராஜை பணியிடை நீக்கம் செய்து உத்தரவிட்டார். மதவாத ஆட்சியை அகற்ற மதசார்பற்ற கூட்டணிக்கு வாக்களிக்க வேண்டும் என ஆராசா வலியுறுத்தியுள்ளார். நீலகிரி மக்களவைத் தொகுதி திமுக வேட்பாளர் ஆராசா அவினாசி, நரியம்பள்ளி உள்ளிட்ட பகுதிகளில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். மக்கள் மத்தியில் பேசிய அவர், மத்தியில் மோடி தலைமையிலான மதவாத ஆட்சியை அகற்ற மதசார்பற்ற திமுக தலைமையிலான கூட்டணிக்கு வாக்களிக்க வேண்டும் என வலியுறுத்தினார். முதுநிலை மருத்துவ படிப்புகளுக்கான கலந்தாய்வு சென்னை ஓமந்தூரார் அரசு மருத்துவமனையில் இன்று தொடங்கியது. சென்னை ஓமந்தூரார் அரசு மருத்துவமனை வளாகத்தில் இன்று காலை 10 மணிக்கு முதுநிலை மருத்துவ படிப்புகளுக்கான கலந்தாய்வு துவங்கியது. எம்டி படிப்பிற்கான 558 இடங்களுக்காகவும், எம்எஸ் படிப்பிற்கான 352 இடங்களுக்காகவும், 2 டிப்ளமோ இடங்கள் உள்ளிட்ட 912 இடங்களுக்கான கலந்தாய்வு இன்று தொடங்கி 4ஆம் தேதி வரை நடைபெறுகிறது. கலந்தாய்வின் முதல் நாளான இன்று மாற்றுத்திறனாளி மாணவர்களுக்கு கலந்தாய்வு நடத்தப்பட்டது. இதுகுறித்து பேசிய மருத்துவ கல்வி இயக்கத்தின் கூடுதல் இயக்குநர் செல்வராஜன், கடந்த ஆண்டை விட பொதுப்பிரிவிற்காக கூடுதலாக 154 இடங்கள் ஒதுக்கப்பட்டுள்ளதாக கூறினார். மேலும் தரவரிசை பட்டியலில் அரசு மருத்துவர்களே அதிக அளவில் இடம்பெற்றுள்ளதாகவும் தெரிவித்தார். முதல் நாளான இன்று மாற்றுத்திறனாளிகளுக்கான கலந்தாய்வு நடைபெறுகிறது. இதில் 22 பேர் அழைத்திருக்கிறோம். அதன் பிறகு ஜென்ரல் மற்ற டாக்டர்ஸ் அழைத்திருக்கிறோம். அதில் 468 பேர் அழைத்திருக்கிறோம். இன்று முதல் தொடர்ந்து கலந்தாய்வு நடைபெறும். இதோட மொத்த இடங்கள் 1761 இடங்கள். இதில் 50 விழுக்காடு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆல் இண்டியா கோட்டாவுக்கு சென்றுவிடும். மீதி நமக்குள்ள இடங்கள் 558 எம்டி இடங்களும் 333
8 MS இடங்களும் 2 டிப்ளமா இடங்களும் உள்ளன. தொடர்ந்து இந்த கலந்தாய்வு இன்றிலிருந்து நடைபெறும். சென்னையில் நகைக்கடையில் இருந்து 26 லட்சம் ரூபாய் மதிப்பிலான 800 கிராம் தங்கத்தை ஊழியர் திருடி சென்ற சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. சென்னை யானைகவனி NSC போஸ் சாலையில் ஏற்றுமதி இறக்குமதி நிறுவனம் நடத்தி வருபவர் விஜய் ஆனந்த். பழைய தங்க நகைகளை வாங்கி விற்பனை செய்து வரும் இவரது கடையில் பாலாஜி என்பவர் சமீபத்தில் பணியில் சேர்ந்துள்ளார். இந்நிலையில் 26 லட்சம் ரூபாய் மதிப்பிலான 800 கிராம் தங்கச்சங்கிலி, வளையல்கள் உள்ளிட்டவற்றை ஊழியர் பாலாஜி டெலிவரிக்காக எடுத்து சென்றுள்ளார். நீண்ட நேரமாகியும் பாலாஜி கடைக்கு திரும்பாததால் விஜய் ஆனந்த் அவரது செல்போனுக்கு தொடர்பு கொண்டுள்ளார். செல்போன் சுவிட்ச் ஆஃப் ஆகி இருப்பதை அறிந்த விஜய் ஆனந்த் அதிர்ச்சியடைந்து காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். இது தொடர்பாக போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். பெரம்பலூரில் தொடர் குற்ற சம்பவங்களில் ஈடுபட்டு வந்த 5 பேரை சிறப்பு தனிப்பிரிவு போலீசார் கைது செய்தனர். பெரம்பலூர் பகுதியில் வாகனம் கடத்தல், கஞ்சா விற்பனை போன்ற பல்வேறு தொடர் குற்ற சம்பவங்களில் ஈடுபட்டு வந்த 3 பேரை சிறப்பு தனிப்பிரிவு போலீசார் கைது செய்தனர். மேலும் அவர்கள் கொடுத்த தகவலின் அடிப்படையில் வடமாநில இளைஞர்கள் 2 பேர் கைது செய்து அவர்களிடமிருந்த 2 நவீன ரக துப்பாக்கி மற்றும் 15 தோட்டாக்களை பறிமுதல் செய்தனர். இது தொடர்பாக 5 பேர் மீதும் வழக்கு பதிவு செய்து தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்.